ஹாய் மை லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுட்டே எங்களுக்கு சூப்பராக போச்சு. பஸ்லேருந்து இறங்கின உடனே ட்ரெயினை பிடிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னே பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரெயினை விட்டாச்சு. ரெண்டாவது ட்ரெயின் 10:45 தான் சொன்னாங்க. சரின்னு டிக்கெட் எடுத்தோம். திருநெல்வேலிக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தோம். உடனே ட்ரெயினை பார்த்தோன்னே பாப்பா ஒரே குசியாகிட்டாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட். ட்ரெயின் வந்தோடனே அவங்க அப்பாவும் அவளும் ரொம்ப விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் போகிறோமா, ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ரெயினை விட்டு இறங்கின உடனே லலிதா ஜுவல்லரிக்கு போயாச்சு. உள்ளே என்ட்ரான உடனே நல்லா இருந்துச்சு, பார்க்கையே சூப்பராக இருந்துச்சு. அவங்க வெல்கம் பண்ணாங்க. வெல்கம் பண்ண உடனே என்ன செக்ஷனுக்கு போகிறீங்கன்னு கேட்டாங்களா, அப்படியே வளையல் செக்ஷனுக்கு போயாச்சு. ஃபஸ்ட்டே வீட்லேயே டிசைட் பண்ணியாச்சு, வளையல் தான் எடுக்க போகிறோன்னு. நீண்ட நாள் உழைப்பு ஃப்ரெண்ட்ஸ். 2 வருஷமாக சேர்த்து வச்ச அமௌண்ட்டில் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கணும்னு போய் வளையல் எடுத்தோம். வளையல் எடுக்கையில் வெரைட்டியாக நல்ல கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. ரொம்ப கலெக்ஷன் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே தானே எடுக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு சூழ்நிலை. அந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே பார்த்தோம். ரொம்ப நேரம் செட் ஆகலை. ஒருபடியாக செலக்ட் பண்ணி வச்சோம். 4 வளையல் செலக்ட் பண்ணி வச்சோம். அதில் எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் ஒரு வளையல் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பார்த்துக்கிட்டே இருக்கையில் பாப்பா அங்கே ஒரு பையன் வந்திருந்தான் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி தம்பி. அவனோட விளையாட கிளம்பிட்டாங்க ஜாலியாக. அந்த பையனும் பாப்பாவும் ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் எவ்வளோ நேரம் தான் நம்மளோட இருப்பாங்க, போர் அடிச்சிருச்சு. சரி நீங்கள் ஒரு பக்கம் விளையாடுங்க, நாங்கள் ஒரு பக்கம் வளையல் பார்க்கோன்னு மறுபடியும் அந்த 4 வளையலில் ஒரு வளையல் பார்த்தோம். வளையலை பார்த்துட்டு அதுலேருந்து ஃபைனலாக ஒரு வளையல் செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.